ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பானுஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்டீங்களா எல்லோரும்? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் தலைக்கறி பெரட்டலுங்க. அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கேங்க. இதோட அளவுகள்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுமே ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி இதோட அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. என்னென்ன மசாலா தேவையோ அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா இதை கலக்கி கொடுக்கணுங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அது வந்து வெங்காயம் ஆட் பண்ணேன் இல்லையா, அந்த டைமில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவில் வந்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த தலைக்கறி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் கொடுத்து இதை வேக வச்சுட்டேங்க. நான் இங்கே சீக்கிரம் தலைக்கறி வேகிறது இல்லைங்க, அதனால் ஒன்றா சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி தனியாக நான் வேக வச்சுருக்கேன் கறியை. இப்போது இது வேக வச்ச இந்த தலைக்கறி எடுத்து இதோட ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அந்த மசாலாவோட அந்த உப்பு காரம்லாம் செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கறி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீதி வந்து அந்த தண்ணி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட வேண்டியது தாங்க. இப்போது இதில் புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போது நம்ம வேக வச்சு இல்லையா, தலைக்கறி வேக வச்சோமே அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாங்க. மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா, பெப்பர், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பரான எம்மியான தலைக்கறி ரெடிங்க. இது வந்து கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் கீ ரைஸ் தான் செஞ்சுருக்கேங்க. இது கூட சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் செமையாக இருக்குங்க காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் இந்த தலைக்கறி செய்வாங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க. நான் அந்த மாதிரி செய்யலைங்க. செமி கிரேவி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவி பறக்க சுட சுட கீ ரைஸுங்க. அது கூட இந்த தலைக்கறி பெரட்டல் வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் எம்மியாக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். Take care. Bye bye.